ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் கரூர்லேருந்து வந்திருந்தோம். எங்கள் பையனுக்கு 5 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தான், வேலை கிடைக்கல. நானும் கர்த்தர்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயாக்கிட்ட போன மாதம் வந்து சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அழுது நான் கேட்டேன். எனக்கு என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே ஐடியில் வேலை கிடச்சிருச்சு. 2 பேர்த்துக்குமே 5 வருஷமாக நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்காக என் தங்கச்சி வீட்டில் வந்து நாங்கள் இருந்து இந்த ஜபத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயாவோட ப்ரேயருக்கு போனான். ஐயா சொன்னார், உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொன்னார். ஐயா சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் எனக்கு என் பையனுங்களுக்கு வேலை கிடைச்சி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாக 3 years ஆகிடுச்சு. எனக்கு குழந்தையே இல்லை. எங்கள் அக்காவும் அம்மாவும் கொட்டிவாக்க ப்ரேயரில் வந்து எனக்காக குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அங்கே இருக்கிற பிரதர் சொன்னாங்க, இந்த மாதமே அவள் கன்சீவ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதே மந்தில் மங்கள வார்த்தையில் ஆண்டவர் ஐயா மூலயமா என்னோட பேசினார். பரலோகத்தின் திரவியத்தினால உன்னை நிரப்புறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஏசப்பா எனக்கு அதே மாதமே நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு அழகான ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஜெபிச்ச ஐயாவுக்கும் இங்கே வந்து சாட்சி சொல்லும்படி கிருபை கொடுத்த தேவனுக்கும் கொடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சில இடங்களில் சமாதானம் பறிப்போகிறது எப்படின்னா, அநியாயமான காரியங்களை செய்யும் பொழுது சமாதானம் பறிக்கப்படுகிறது. நியாயமான காரியங்களை செய்யும் பொழுது சமாதானம் அவனுக்குள்ளால நிற்கும். அவன் யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய ஹேண்ட்ஸ் க்ளீன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய கரங்கள் கரைப்படியாத கரங்கள், க்ளீன் ஹேண்ட்ஸ். நான் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாய் நடக்கிறேன் அப்படின்றவன் யார் அவனை பற்றி சொன்னாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக அவனுடைய நடக்கைகள் உண்மை உள்ளது. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நடைகளில் நியாயம். ஒரு முறை ஒரு வாலிப மகளை அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, சர்ச்சில் நல்ல இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிறவன் நல்ல பையன், எங்கள் கண்ணு முன்னால் பார்த்து பார்த்து வளர்ந்த பையன், அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லாவே எங்களுக்கு தெரியும், நல்ல குடும்பம். பொண்ணு கேட்குறாங்க, இவ வேண்டான்னு சொல்கிறா. இப்படி ஒரு சான்ஸு கிடைக்கவே கிடைக்காது. அவன் ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவன், அவங்க ஃபேமிலி நல்ல நேமும் எல்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்க்குறோம். அந்த தம்பியை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரா மாதிரி அவனை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்க்குறோம். நல்ல பையன், நல்லா படித்து குணமான ஒரு பிள்ளை, ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளை, அதே நேரத்தில் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காத அவங்களா வந்து பொண்ணு கேட்குறாங்க. இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது இவளை கன்வின்ஸ் பண்ணி நீ ஒத்துக்க வச்சுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் ப்ரோக்ராம்னு ஒன்று பார்த்தா உங்கள் ப்ரோக்ராம் மட்டும்தான் பார்ப்பா, வேறு ப்ரோக்ராம் எதுவுமே அவள் பார்க்க மாட்டா. டெய்லி உங்கள் ப்ரோக்ராமாக கண்டிப்பாக காலையிலையோ சாயங்காலமும் ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக பார்த்துருவா. அதனால் நீங்களாக பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. உட்கார வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், மக்களே கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல பையன், உங்கள் அம்மா சொல்கிறத பார்த்தா எனக்கும் சமாதானமாக இருக்குது. இந்த காரியத்தில் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் தேவத்திட்டம்னு ஒன்று இருக்குது. அவங்க சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக சமாதானமாக இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு சமாதானமாக இருக்குது மகளே, அதை பண்ணிக்கலாமே,
ஏன் நீ வேண்டான்னு சொல்கிற? அந்த பையனுக்கு எந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, எந்த பெண்களோட தொடர்பு கிடையாது, தேவையில்லாத எந்த காரியத்திலையும் போய் சண்டை பிரச்சனைன்னு எதுலேயும் போய் சிக்கி கொள்ள மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான். இதெல்லாம் உனக்கு எவ்வளோ பெரிய குவாலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, அதுதான் எனக்கு பிடிக்கலைன்றா. இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த துற ஆலோசனைகள் அவளை பிடிச்சி. நான் கேட்டால் சொல்கிற அழுதுட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அப்படின்னு ஒன்று கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். கமந்து உட்காந்து அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். டக்குன்னு கேட்டேன், உன் லைஃப்பை இன்னொருத்தவங்க கூட பங்கு போட முடியுமான்னு கேட்டேன். உனக்கு வரப்போகிற புருஷன் இன்னொருத்தியோட கூட தொடர்பாக இருக்கிறத உன்னால் சகிக்க முடியும்? அது எப்படி சகிக்க முடியும்? அது வேறு பர்சனல், அது வேறு, தண்ணி அடிக்கிறது வேறு, இது வேறு, அது வேறு, இது வேறு. நான் சொன்னேன், ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னாலே பிசாசு அடுத்து அவனை கொண்டு அதில் தான் புக்கும். இந்த பாவம் அங்கே போய் தான் முடியும். அடுத்து கேட்டேன், இதில் தான் அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. உன் புருஷனுக்கு கூட எத்தனை வருஷம் நீ வாழணும்னு நினைக்கிற? தீர்க்காயுசோடு வாழணுமா, இல்லை அற்பாயுசாக வாழ்ந்துட்டு அவர் போயிட்டாரும் பரவாயில்லையா, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, நான் என் புருஷன் கூட பிள்ளைகளை பெற்று தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், விஷம் குடிக்கிறவன் ஒரே நாளில் விஷத்தை கொடுத்து சாவுறான். ஆனால் அந்த தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் சூசைட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு சூசைடு ஸ்பிரிட் உள்ள ஒருத்தன் தான் உனக்கு வேணும்னு நீ நினைக்கிற. என்ன மகளே இது அப்படின்னு அவளுக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. இந்த 2 கேள்வி தான். மதுபானத்தை குடிச்சு லிவர் அழுகி போச்சுன்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். சிகரெட்டை பிடிச்சி உள்ளே போச்சுன்னா லங்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும், சீக்கிரத்தில் அவனுக்கு வியாதி செத்து போயிடுவான். ஆரோக்கியமான புருஷனை ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ என்னன்னா தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி தன்னுடைய சரீரத்தை தானே அழிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ எப்படி மகளை சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தா. இந்த வார்த்தை சொன்னது தான் உண்டு, அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது. அவன் சூசைட் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சூசைட் பண்ணுறான், அது விஷம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே யோசிக்க ஆரம்பித்தா. அப்படியே கண்ணிலேருந்து மடமடன்னு வந்துச்சு. அப்புறமா தான் அவள் சொன்னா, எங்கள் அம்மாவை கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொல்லுங்கண்ணா. சரின்னு அவங்கள வெளியே இருக்க சொன்னேன். என்ன மகளேன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், நான் எதுக்காக சொன்னேன்னா, இந்த பட்டணத்துக்கு நான் மது போதைக்கு அடிமை ஆகிட்டேன். ஒருவேளை மது பழக்கம் இல்லாத ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணேன்னா என்னால் இப்போ அது இல்லாமல் இருக்க முடியலை. அந்த மாதிரி பழக்கம் உள்ள ஒருத்தர் இருந்தான்னா நானும் கம்ஃபர்டபுளாக அந்த தப்பை செய்யலான்னு சொல்லி அதுக்காக தான் நான் இதை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு என்னுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. நான் சொன்னேன், மகளே, உன் சரீரம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம். நீ மதுபானத்தை குடிச்சு உன் சரீரத்தை நீயே தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிற. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நண்பர் கூட போய் விளையாட்டு மாதிரி தொடங்கி அது இன்றைக்கி எனக்கு அடிக்ஷனாக போய் நிற்குது. என்னால் அந்த பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஆண்டவரே, இன்றைக்கி என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னேன். நான் ஜெபம் பண்ணும்போது அவள் நின்றுட்டு தான் இருந்தா. திடீர்னு அவளுக்குள்ளால் அந்த உணர்வு அப்படியே முழந்தாள் படியிட்டு அழுது ஆண்டவரே என்னை மன்னி, நீர் தங்குகிற ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்திட்டேன், நான் மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கு. நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவளுடைய சத்தம் என்னை விட அதிகமாக அவளுடைய குற்ற மனசாட்சி குத்தப்பட்டு அழுது மனம் திரும்பி இன்றிலிருந்து நான் உங்கள் பிள்ளையாக மாற விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணேன். அம்மாவை கூப்பிடுங்க, இந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு ஓகே பண்ண சொல்லுங்கள். நான் அக்ரீடுன்னா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம ஒரு பாவத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட நபர்களே நமக்கு வேணும்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு படித்த பிள்ளையுடைய இருதயத்தை குருடாக்குகிறது பிசாசானவன். நம்ம என்ன விபரீதமான முடிவு எடுக்கிறன்றது கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா இன்றைக்கி ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அழகாக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை இனி நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். சரி, என்னென்ன காரியத்தில் சமாதானத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார்? முதல்ல ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டியது குடும்பத்துக்கு உள்ள சமாதானம் இருந்தால் தான் வெளியே போகிற இடத்துல அந்த சமாதானத்தை அவன் கொண்டு போய் மற்றவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், குடும்ப சண்டைகள் மத்தியில் இன்றைக்கி ஒரு சமாதானம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஏன் வீட்டுக்கு போன உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவது என்று சொல்லுகிறாருன்னா, இந்த குடும்ப சமாதானம் தான் அதன் பிறகு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துக்கு கூட ஒரு பேஸ்மெண்டாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் சமாதானம் குலைஞ்சதுன்னா முதல்ல குலைகிறது நைட்டுள்ள குடும்ப ப்ரேயர் தான். சமாதானம் பாதிக்கப்பட்டு சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் ஒரு சைடில் கோவிச்சிட்டு போய் படுத்துக்கு வராரு, மனைவி ஒரு பக்கத்தில் படுத்துருவாங்க, பிள்ளைங்க போய் படுத்துருவாங்க. நல்லா சுட சுட ஆக்கி வச்ச சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், கோழி குருமா இருக்கும், பாயா இருக்கும், எல்லாம் இருக்கும், மீன் வறுவல் இருக்கும். ஆனால் கடைசி அது சும்மா அந்த டைனிங் டேபிளில் இருந்து அது கெட்டு போகும். யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு மூலையில் படுத்துருவாங்க. அடுத்து ஜெபம் கட் ஆகிடும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்ப சமாதானம் ரொம்ப முக்கியம். வீடு அப்படின்றது பில்டிங்கை குறிக்கிறது அல்ல. வீடுனாலே குடும்பம்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று நீங்கள் வாழ்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டுக்குள்ளால சமாதான கேடோடு கூட கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இருந்தாங்கன்னாலோ அதன் பிறகு அவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தில் சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் அங்கே இருந்தால் அது அவங்களுக்கு போய் சேரும், இல்லைன்னா அது ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ நல்லா கவனிங்க, ஊழியர்கள் உங்களுக்கு சமாதானம் சொல்லும்போது கூட அந்த சமாதானம் உங்களுக்கு வந்து தங்கணுன்னா அதற்கு ஏற்றபடி உங்களுடைய குடும்பம் இருக்கணுன்றதை ஆண்டவர் தெளிவாக இதிலிருந்து சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளால் சண்டை, சில இடங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை, சில இடத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. இப்படி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய கோல்டு வார் ஓடிட்டுருக்கு. கோல்டு வார்னால் தெரியுமா? வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வாரை விட ரொம்ப மோசமானது கோல்டு வார். வாராவது 4 நாள் அடிச்சுட்டு அது ஓஞ்சிரும். அந்த கோல்டு வார் அது பாட்டுகளுக்கும் வருஷ கணக்காக. இன்றைக்கும் நிறைய குடும்பத்தில் புருஷன் மனைவி ஒரே வீட்டில் இருந்துட்டு தனித்தனி அறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு மனைவி சமைக்கிறத சாப்பிடாமல் இருக்கிற புருஷன் இருக்கிறார். ஏன்னா இது வார் அல்ல, கோல்டு வார். வாரன்னா 2 நாள் சண்டை போடுவாங்க, 3ஆவது நாள் சரியாயிடுவாங்க. இந்த கோல்டு வார் ரொம்ப மோசமானது, பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். முதல்ல குடும்பத்தில் சண்டை காரணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. நீ பெரியவளா நான் பெரியவளா, அதுக்கு பேர் ஈகோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈகோ இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலங்களிலே ஆரம்பிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து ஊழிய காலங்களில் ஈகோ இருந்ததா? பைபிளில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 33, 34 இப்படியாய் சொல்லுகிறது. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருக்கிறாங்க. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறத கூடவே இருந்து பார்க்குறாங்க. தாழ்மையின் சிகரம்ன்றதை பார்க்குறாங்க, தாழ்மையின் உச்சக்கட்டன்றதை பார்க்குறாங்க. ஏழை எளிய ஜனங்களை அவர் மதித்து, அவர் பெரிய தேவகுமாரனாக இருந்தாலும் தரை மட்டும் தன்னை தாழ்த்தி நடக்கிறதை எல்லாம் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க.
தலைவர் இப்படி இருக்கிறத பார்த்தும் கூட இவங்களுக்குள்ளால ஒரு ஈகோ ஓடிட்டுருக்கு. யார்? இந்த 12 பேருக்கு இடையில. நல்லா கவனிங்க. ஒரு நாள் இவங்க ஒரு இடத்துல இருந்து ஊழியம் முடித்து இவங்க கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் போய் அவங்க போய் ரீச் ஆகணும். இதுதான் ப்ரோக்ராம். இயேசுநாதர் முன்னாடி நடந்து போகிறார். இவங்க 12 பேருக்குள்ளால யார் பெரியவன்னு தர்க்கம், ஆர்கியூமெண்ட்டு. ஆண்டவர் அந்த இடத்துல எதுவுமே பேசலை, அமைதியாக விட்டுட்டார். என்ன பேசணும் பேசிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ளால இயேசுநாதர் முன்ன நடந்து போகும்போது இயேசுநாதருடைய காதுகள் கேட்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாக்குவாதம், தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வழியிலே அவர்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ரீச் ஆக வேண்டிய வீட்டில் போய் ரீச் ஆகிட்டாங்க. கப்பர்நகூமில் போய் உட்காந்துட்டாங்க. வீட்டில் போன உடனே கூட ஆண்டவர் கேட்கல. இதெல்லாம் உங்களுக்கு பாடம். நினச்ச இடத்துல ரோட்டில் வச்சு ஒய்ஃபை திட்டுறது, புருஷனை திட்டுறது, பிள்ளைகளை ரோட்டில் வச்சு திட்டுறது, பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு திட்டுறது, அவங்கள கேவலப்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கோட ஏற கட்டிடணும். நிறைய பிள்ளைகளுக்கு அது பெரிய மன வருத்தம். என் ஹஸ்பண்ட் எப்படி அவங்க முன்னால் வச்சு என்ன கேட்கலாம், அவங்க அக்கா முன்னாடி வச்சு எப்படி கேட்கலாம், இந்த பப்ளிக் முன்னாடி வச்சு என்ன எப்படி அடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி பாருங்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பப்ளிக்கில் வச்சு பேரண்ட்ஸை திட்டுறதை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ நிதானமாக சூப்பராக ஹேண்டில் பண்ணார் பாரு. அங்கே அமைதியாக விட்டுட்டார். ஏன்னா அங்கே ஆண்டவர் பேசுனா அங்கே திருப்பி ஏதாவது இவங்களுக்குள்ளால பிரச்சனை வந்துடும். அமைதியாக விட்டுட்டார். நேராக வீட்டுக்கு வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது வந்து அமைதியாக எல்லாரையும் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு 12 பேரையும் அவர்களே அப்படியே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொறுமையாக கேட்குறார். இதுதான் அந்த பொறுமை தான் நம்ம கற்றுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஆகிட்டோம், நம்ம மட்டும் ஆகிட்டோம். 12 பேர் அவருடைய சீடர்களும் இயேசு மட்டும்தான். பப்ளிக் யாருமே அங்கே கிடையாது. பப்ளிக்கில் சண்டை போட்டால் இவங்களுக்குள்ள சண்டை போட்டால் 10 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பான். இயேசுநாதர் கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வேடிக்கை பார்ப்பான் இவங்களுக்குள்ளால. அதனால தான் ஆண்டவர் அதை நல்ல வைஸாக ஹேண்டில் பண்ணார். இன்னைக்கு பிறகு அந்த வைஸ் ஹேண்ட்லிங் அப்படின்னா ஞானமான ஹேண்ட்லிங்ஸ் அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு முதலாவது உங்கள் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு, நின்ன உடனே இல்லை, போன உடனே இல்லை, உட்கார வச்சுட்டு பொறுமையாக கேட்குறாரு. ஆமாம், வர்ற வழியில் என்ன நீங்கள் எல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். அவர்கள் பேசலையா? ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? பேசவே முடியாது. ஒரு வார்த்தை பேசலாம். ஐயோ ஆண்டவர் காதில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா பேசுனா கேட்டாச்சுன்னாச்சுன்னா அதுக்கு ஞானமான பதில் வந்துடுன்னு ஒரு பையலும் பேசலை. 12 பேரும் பேசலை. ஆனால் வழியில் என்ன பண்ணாங்கன்னு ஆண்டவரை சொல்கிறாரு. அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். இந்த 12 பேரில் யார் பெரியவர், ஆண்டவருக்கு அடுத்தபடி யார், அதுக்கு கீழே யார், அதுக்கு கீழே யார், இவங்க மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்களுக்கு மார்க் போடுறாங்க, புருஷனுக்கு மார்க் போடுறாங்க, மனைவிக்கு மார்க் போடுறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இப்போ அவங்களுக்கு கிளியராக சொல்கிறார். யார் பெரியவன் தானே கேட்குறீங்க, யார் பெரியவன்றதை இப்போ நான் சொல்கிறேன். உங்களில் யார் பெரியவன், அவனுக்கு ஒரு பெரியவனாக இருக்க வேண்டியவனுக்கு, முதலாக இருக்க வேண்டியவனுக்கு தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 35வது வசனத்தில் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அவர் உட்கார்ந்து 12 பேரையும் அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும், அப்படின்னா கடைசியாக இருக்கிறவனும், எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். அப்படின்னா என்ன தெரியுமா? பணிவிட எதிர்பார்க்காத பணிவிட செய்கிறவன் தான் பெரியவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் பணிவிடை பெற வரவில்லை, பணிவிடை புரிய வந்தாராம். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளான போகணும், அவங்கள பிடிக்கிறதுக்கு 10 பேர் வேணும், 50 பேர் வேணும். அவங்க வரும்போது அவங்களுக்கு முன்னால் இந்த சைடில் 5 பேர், இங்கே சைடில் 5 பேர், 10 பேர், அவங்கள பிடிக்கவே முடியாது. ஆமாம், பெரிய அதுக்கப்புறம் அவங்க வேல்டலி ஸ்டைலில் ஆகிடுவாங்க. மினிஸ்டருங்க போடுற மாதிரி காட்ஸ் மினிஸ்டர் ஒரு நாள் அப்படி ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பாட்டு சிம்பிளாக வரணும், நம்ம பாட்டுக்கு என்ன ஊழியமோ முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறது. ஆமேன். ஊழியக்காரனுக்கு புரோட்டோக்கால் என்ன தெரியுமா? தாழ்மை. ஹல்லேலூயா. உனக்கு தேவதூதர்கள் தான் சேனையாக போவாங்க, ஆண்டவர் தான் உனக்கு முன்ன போவார். ஆமேன்.
ஆண்டவர் சொல்கிறாரு, யார் பெரியவன் தானே சொல்கிறீங்க, இப்போ நீங்களே டிசைட் பண்ணீங்க யாருன்னு. யார் பெரியவனா முதல்வனா இருக்கணும்னு விரும்புகிறானோ அவன் கடைநிலையில் இருக்கணும், அவன் தான் கடைசியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் தான் ஊழியக்காரனாக இருக்கணும். ஊழியக்காரனா பணிவிடை செய்கிறவன். பணிவிடை செய்கிறவன் தான் என்னுடைய பார்வையில் முதல்வன். அல்லேலூயா. அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பணிவிடை பெறுகிறவர்களாக அல்ல, பணிவிடை புரிகிறவர்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று என் பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்த தேவனே, இதை உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற இந்த சமாதானத்தை குறித்த தவறான எண்ணங்கள் மறைந்து போகட்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு போய் சமாதானத்தை சம்பாதிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அந்த அற்ப சமாதான அற்ப சந்தோஷங்களை இன்றைக்கு துச்சமாய் தூக்கி எறிய என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இப்பொழுது நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே வந்து தங்குங்கப்பா. உடைய இருதயத்திலே ஆண்டவர் வந்து தங்க முடியாதபடிக்கு என் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களோ துர்க்குணங்களோ இருந்தால் தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுக்க இந்த வேளையை ஆண்டவர் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்ய. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அதிலே உறுதியாயிருந்தான். எனவே கர்த்தரவனை ராஜாவின் குலமண்டபத்தில் வைத்தீர். ராஜாக்கள் சமாதான கேடடையும் பொழுது கூட இவனால் ராஜாக்களுக்கு சமாதானம் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி. இப்போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தின் தேவன் இறங்கி உலாவுவீராக. இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இவர்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இனி தங்கி இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது அந்த சமாதானத்தின் தேவனுடைய சமாதான வாழ்த்துதல் இவர்கள் வீட்டிலே நிரந்தரமாய் தங்கும்படி வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொருவர் மேலே ரட்சிப்பின் போர்வையை போர்த்துகிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இப்பொழுது குத்துண்டவர்களாக ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவத்தில் கேட்கிற சத்தத்தை கேட்கிறேன். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பெரியவர்கள், மூதாதையர்கள் எல்லாரும் இன்றைக்கு அந்த குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ள விதத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பங்களிப்பை நேர்த்தியாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பிறகு இவர்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் சாமி, குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒருவேளை வேலை இல்லை, அது என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதான கேடாயிருந்தால் இன்றைக்கு பூட்டப்படாத திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது என்ற வார்த்தையை அனுப்பி என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை தாரும். வெளிதேசத்துக்கு போவதற்கு பணம் கொடுத்து ஏமாந்து போய் அதை நிமித்தம் சமாதான கேடோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு பணத்தையும் மீட்டுத்தாரும். அந்த தேசத்திற்கு போய் சேர வழியையும் திறந்து தருவீராக. ஆண்டவரே, அரசாங்க தேர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், அரசாங்க உத்தியோகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்து பணம் இல்லாததுனால, பணம் திரும்பி கிடைக்கல, வேலையும் கிடைக்காததுனால பாதிக்கப்பட்ட சமாதானத்தை திரும்ப கொடுக்கும்படிக்கு பணத்தையும் திருப்பி வாங்கித்தாரும். இலவசமாய் அரசாங்க வேலையையும் தருவீரா. இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பும். சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பார்களே, ஆனால் உங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். எல்லா வியாதிகளையும் அப்புறப்படுத்தும். இந்த வியாதி ஒருவேளை பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுத்திருந்தால் எனக்கு விருப்பமுடைய சுகமாக மகளேன்னு சொல்லி பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி அனுப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.